ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன தாரக மந்திரம் சொல்ல போறேன். இதுவும் கடந்து போகும். ரைட்டா? இந்த ஒரு நல்ல தாரக மந்திரம் கத்துக்கிட்டோம்னாக்க நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கலாம். ரைட்? எப்பவுமே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் வரும், துக்கமும் வரும், பிறப்பும் வரும், இறப்பும் இருக்கு. ரைட்டா? கல்யாணம், காட்சி எல்லாம் இருக்குது. அது மாதிரி நல்லது இருக்குது. நோய் வரலாம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலாம், பெயினா இருக்கலாம், பலவிதமான சங்கடங்களும் வரும். அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப அப்செட் ஆகி டிப்ரெஷன் ஆகக்கூடாது. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம் எழுதுறோம், பாஸ் ஆகி நல்ல மார்க் வரதும் உண்டு, சில சமயம் ஃபெயில் ஆகி தோல்வியை வரதும் உண்டு. பிஸ்னஸ் வருது, நிறைய லாபம் வரதுண்டு, சில சமயம் ரொம்ப நஷ்டமும் வரதுண்டு. அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும்போது நம்ம தளர்ந்துடக்கூடாது. ரைட்டா? ஒரே ஒரு தாரக மந்திரம்னா இதுவும் கடந்து போகும். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம இந்த சிச்சுவேஷன் எப்படியோ மாறும், இது பர்மனன்ட் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அந்த டிப்ரெஷன்லேருந்தோ அந்த சோகமான இதுலேருந்தோ வெளிவர பார்க்கணும். ரைட்டா? இல்லைன்னா ஏதான ஒரு கவுன்சிலிங்க்கு போனாலும் பெட்டர். ஸோ இந்த இதுவும் கடந்து போகுன்ற ஒரு நல்ல மந்திரம் நம்ம எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மளால அது ஃபாலோ பண்ணி அதுலேருந்து ஓவர் கம் பண்ண முடியும். அதனால இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப பெயின்ஃபுல்லான கண்டிஷன்ல இருக்கும்போது ஐ யூஸ் டு டெல் திஸ். அதனால அந்த கஷ்டத்துலேருந்து டெஃபினட்டா நீங்க வெளியே வந்துடுவீங்க. பயப்படாதீங்க, இதுவும் கடந்து போகும்னு நினைச்சிட்டு நிம்மதியா இருங்கன்னு சொல்லுவேன். ஸோ இதை ஒவ்வொருத்தரும் உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. ரைட்டுங்களா?